இரண்டாவதாக மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் அப்துல் முஹ்சின் காசிம் இருந்தார்கள். வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதியானவன் என்ற அந்த தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் முஸ்லீம்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை படைத்ததை அவனை வணங்கி வழிபடத்தான் ஏகத்துவத்தை இருக்கிறான், ஷிர்கை தடுத்திருக்கிறான். அதேபோல் அதுக்குரிய அத்தாட்சிகள் ஆதாரங்களை காட்டியிருக்கிறான், சிந்தனைகளுக்கு விளங்கும் முகமாக உதாரணங்களை காட்டியிருக்கிறான். குர்ஆனுடைய பெரும்பான்மையான பகுதி இதுதான், இந்த அடிப்படையை தான் தெளிவுபடுத்துகின்றன. தீனுடைய ஆரம்பமும் ஏகத்துவந்தான், முடிவும் ஏகத்துவந்தான், உள்ரங்கம் வெளிரங்கம் அனைத்தும் ஏகத்துவம், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது கலப்பில்லாமல். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தெளிவான தன்மைகளை தெளிவுபடுத்தியிருக்கிறான். அடியார்கள் அவனை மாத்திரம் இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே இபாதத் யாருக்கும் பரிபூர்ணத்தன்மை இல்லாத எவருக்குமே இபாதத் நிறைவேற்றப்பட முடியாது. எனவே அந்த தன்மை உள்ள ஒருவன் அல்லாஹ் தான். இப்னு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பொதுவாக பரிபூர்ணத்தன்மை 3 வகையாக பிரியும். ஒன்று இல்ம், அறிவு ஞானம், அதே போன்று ஆற்றல், அதே போன்று பிறரை விட்டும் தேவையற்ற தன்மை. பாருங்கள், முதலாவது இறை தூதர் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 3 விடயங்களையும் தனக்கு இல்லை என்று சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு மாத்திரம், நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், என்னிடம் வானங்கள் பூமியுடைய பொக்கிஷங்கள் இருப்பதாக, அதே போன்று மறைவானது எனக்கு தெரியாது, அதே நேரம் நான் ஒரு மலக்கு, ஒரு வானவர் என்று சொல்ல மாட்டேன். எனவே இந்த 3 அல்லாஹ்வுக்கு சொந்தம், என்னிடம் கிடையாது. ஹூத் 31. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த 3ஐ விட்டும் நிரபராதியாகுமாறு அல்லாஹ் காட்டியிருக்கிறார். இது நபியை நீங்கள் சொல்லுங்கள். அதே விடயம், அல்லாஹ்வுடைய ஹசானாக்கள் பொக்கிஷங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, சக்தி ஆற்றல் அல்லாஹ்விடம், எனக்கு மறைவான எதுவும் தெரியாது, நான் ஒரு மலக்கு என்று சொல்லவில்லை. நாம் 50. இனி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விடயங்களையும் அறிவால் சூழ்ந்தறிந்தவன். மறைவான விடயங்களின் திறவுகோள்கள் அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதேபோல் உள்ளத்தில் உள்ளவற்றையும் ஊசலாட்டங்களையும் அறிவான். படைப்பினங்கள் இதை நாளை என்ன நடக்கும் என்று படைப்பினங்களுக்கு தெரியாது. தன்னுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டது படைப்பினங்களுக்கு தெரியாது. தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற உரோமங்களின் எண்ணிக்கை கூட அந்த மனிதருக்கு படைப்புக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? முதலாவது அறிவை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அறிவு ஞானம் எப்படிப்பட்டது? இரண்டாவது ஆற்றல் சக்தி. அல்லாஹ் அனைத்தையும் படைத்தான் தனிமையாக, எந்த விதமான இறைவன் கடவுள்கள் இல்லாமல். எனவே முழு படைப்பினங்களும் அல்லாஹ் தான் இறைவன் என்பதில் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடம் வானங்கள் பூமி யார் படைத்தேன் என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்வார்கள். லுக்மான் 25. இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், குர்ஆனும் ஹதீஸும் மனிதனுடைய இயற்கை சுபாவமும் இயல்பும் பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள் அனைத்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு படைப்பினங்களையும் படைத்தவன் என்பதைக்கு ஆதாரம், அதுக்கு ஆதாரமாக அமைகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒன்றை செய்ய நாடினால் அதுக்கு குன் என்ற ஒரு வார்த்தை, ஆகிவிடு என்று சொல்வான், அது ஆகிவிடும். ஏன் அல்லாஹ் எங்களுடைய கட்டளை கண் சிமிட்டும் நேரம், ஒரு கண் சிமிட்டுவது போன்றுதான் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கான எங்களுடைய கட்டளை. கமர் 50 வசனம். அதே போல் அல்லாஹ்வுடைய ஆற்றல் விடயங்களை நிர்வகிப்பதிலே அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான சம்பூர்ணமான சக்திக்குட்பட்டதுதான் பயனளிப்பது, ஆபத்துகளை விளைவிப்பது. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு நாடி அடியார்களை வழிகாட்டுகிறான், உணவளிக்கிறான், பானம் புகட்டுகிறான், அதேபோல் நோய்க்கு நிவாரணம் அளிக்கிறான், அவர்களை மரணிக்க செய்கிறான், மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டின அல்லதை புகழும் பொழுது, அவன் தான் என்னை படைத்தவன், அவன் தான் எனக்கு வழிகாட்டக்கூடியவன். அவன் எப்படிப்பட்டவன்? அந்த அல்லாஹ் எனக்கு உணவளிக்கக்கூடியவன், எனக்கு நீர் புகட்டக்கூடியவன், நான் நோயாளியாகினால் எனக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவன், என்னை மரணிக்க செய்யக்கூடியவன், பின்பு என்னை உயிர்ப்பிக்கக்கூடியவன். ஷுஆரா 78 முதல் 81 வசனம். எனவே அவனுக்கு தான் பரிபூர்ணமான சம்பூர்ணமான ஆட்சி சொந்தம், எந்த விதமான கட்டுப்பாடு வரையறையற்ற ஆட்சி. வானங்கள் பூமியுடைய முழு ஆட்சியும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதற்கு ஈடாக இணையாக எந்த உதவியாளரும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு ஒப்பாக எவனும் கிடையாது. அல்லாஹ்வுடைய செயற்பாடு தான் நாடியதை செய்வான். எனவே அல்லாஹ்வுடைய பொதுவான பரவலான ஆற்றலில் உள்ளது முழு வானங்கள் பூமியில் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு வழிபட்டோ வழிபடாமலோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு சிரம் சாய்க்கின்றன. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தேவையற்ற தன்மை, அந்த அல்லாஹ்வுடைய அந்த பிறரை விட்டு தேவையற்ற தன்மை எப்படி என்றால், யாரும் பக்கம் எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அது அரிஷ் உட்பட அது கங்கால் உள்ள எல்லாமே அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையது. அரிஷின் பக்கம் அல்லாஹ் தேவையில்லை. அவனுடைய ஆட்சி வழிபடக்கூடிய மக்களுடைய வழிபாட்டினால் கூட போவதும் இல்லை, பாவிகளுடைய பாவங்களால் குறைய போவதும் இல்லை. ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்கின்ற விடயத்தை நபி சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ், என்னுடைய அடியார்களே, உங்களுடைய ஆரம்ப மனிதர் இறுதியானவர், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இறுதியாக வாழக்கூடியவர் வரைக்கும், உங்களுடைய மனித இனம் ஜின் இனம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து
எல்லோருமே மிகப்பெரிய பக்திமானாக மாறினாலும், இரையச்சம் உள்ளவர்களாக மாறினாலும், தக்வா உள்ளமுடையவராக மாறினாலும் அது என்னுடைய ஆட்சியில் எதையும் கூட்டாது. என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லோருமே தக்வாதாரிகளாக மாறினாலும் என்னுடைய ஆட்சியில் அந்த உங்களுடைய தக்வா, உங்களுடைய இறையச்சம், உங்களுடைய நல்லமல்கள் எதையும் கூட்டி வைக்காது. எனக்கு ஒன்றும் கூட போவதில்லை. என்னுடைய அடியார்கள் உங்களுடைய ஆரம்பம் இறுதியான எல்லோருமே, உங்களுடைய மனித இனம், உங்களில் உள்ள மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் ஆகப்பெரிய பெரும் பாவியாக மாறினாலும், கெட்ட மனிதனுடைய உள்ளமுள்ளவராக மாறினாலும் அது என்னுடைய ஆட்சியில் எதையும் குறைக்காது. நீங்கள் பாவிகளாக எல்லோரும் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு எந்த குறைவும் ஏற்படாது. நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கூட போவதும் இல்லை. முஸ்லிம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு கையில் தான் அடியாருடைய வாழ்வாதாரங்கள், ரிஸ்க்குகள் இருக்கின்றன. நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ, எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு எந்த ரிஸ்கையும் வழங்க முடியாது. எனவே அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை ஆதரவு வையுங்கள், கேளுங்கள். அன்கபூத் 17 வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இருக்கரங்களும் அல்லாஹ்வுடைய அந்த பொக்கிஷம் இருக்கு, நிறைந்திருக்கிறது. அது இரவு பகலாக அல்லாஹ் வாரி வழங்கினாலும் எந்த குறையும் ஏற்படுத்தாது. அந்த அப்படி இரவு பகலாக வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான், எதுவும் குறையவில்லை. எனவே நீங்கள் பார்க்கவில்லையா, வானம் பூமியை படைத்த நாள் முதல் எவ்வளவு அல்லாஹ் நியாமத்துகளை வாரி வழங்கியிருக்கான் என்று. எனவே அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொக்கிஷங்களில் எதையும் குறைக்கவில்லை என்று நீங்கள் பார்க்கவில்லையா? புகாரி முஸ்லிம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய வணங்கப்படக்கூடிய, இணை வைக்கப்படக்கூடிய கடவுள்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அவைகள் வணங்கப்பட தகுதி அற்றவை என்று அல்லாஹ் ஊர்ஜிதம் செய்கிறான். எனவே அதில் இறை தன்மை கிடையாது, இறைவனுடைய தகுதிகள் கிடையாது. எனவே எதை படைக்க முடியாது, எந்த ஒன்றை மாற்ற முடியாது. அல்லாஹ் நாடியதை அவர்களால் மாற்ற முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நும்ரூதை பார்த்து சொன்ன விடயம், நும்ரூத் தான் இறைவன் என்று தெய்வீக வாதாட்டம் புரிந்தவன், தான் தெய்வம் என்று. அந்த நும்ரூதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பகுத்தறிவு ரீதியாக முன்வைத்த வாதம் என்னவென்றால், நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கு திசையிலிருந்து உதிக்கச் செய்கிறான், உன்னால் முடிந்தால் அதை மேற்கு திசையிலிருந்து உதிக்கச் செய், சூரியன் மறைகின்ற திசையிலிருந்து உதிக்கச் செய் பார்ப்போம் என்றவுடன் திகைத்து போனான், ஷொக்காகினான், வாயடைத்து போனான். காஃபிர், நிராகரித்த நும்ரூத் வாயடைத்து போனான், திகைத்து போனான். பக்ரா 252. அதே போன்று எதற்கும் உரிமை கிடையாது ஏனைய கடவுள்கள், தெய்வங்கள், விக்கிரகங்கள். எனவே ஒரு அணுவின் எடையளவு கூட வானம் பூமியில் எதற்கும் அவர்களுக்கு உரிமை கிடையாது. சபா 22. எனவே பேச முடியாது, யாருக்கும் வழிகாட்ட முடியாது, எந்த விடயத்திற்கும் யாருக்கும் வழிகாட்ட முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போன சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த தங்க ஆபரணங்களை கண்டுக்குட்டியை செய்து அதற்கு அந்த சாமிரி என்பவன் ஊதி அதற்கு ஒரு வகையான வித்தை காட்டிய பொழுது அது கண்டுக்குட்டி கதிர்வொன்று கத்துகிறது, அப்படியானவற்றை செய்தார்கள். அவர்கள் பார்க்கவில்லையா, அது அவர்களோடு பேசாமலும் அவர்களுக்கு எந்த வழியையும் அது காட்ட முடியாமல் இருப்பதை. அந்த கண்டுக்குட்டி அவர்களோடு பேச முடியாது, அதே போன்று அந்த கண்டுக்குட்டி அவர்களுக்கு எந்த வழியையும் காட்ட முடியாமல் இருப்பது. எனவே அதனாலும் முடியாது. 148 வசனம். அதே போன்று கேட்கவும் முடியாது, கேட்ட விடயங்களுக்கு பதிலளிக்க முடியாது. கேட்க முடியாது, செவியேற்க முடியாது, இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவும் முடியாது. அவர்கள் செத்தவைகள், உயிருள்ளவைகள் அல்ல. நஹல் 21. அதே போன்று நீங்கள் அவர்களை அழைத்தால், அவர்களிடம் துஆ கேட்டால் உங்களுடைய துஆவை, பிரார்த்தனைகளை அவர்களால் செவிமடுக்க முடியாது. சரி, அப்படித்தான் ஒரு வாதத்துக்கு அவர்களால் செவிமடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், ஒரு வாதத்துக்கு செவிமடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகள், பிரார்த்தனைகளுக்கு அவர்களால் பதிலளிக்க முடியாது. ஃபாத்திர் 14 வசனம். எனவே எந்த பயனும் அளிக்காது, எந்த தீங்கையும் நீக்கி வைக்காது. எதை மாற்றி அமைப்பது, ஒரு இடத்துல இன்னும் இடத்துக்கு நகர்த்துவதற்கு சக்தி பெறமாட்டாது. அதே போன்று ஒரு படைப்பிடமிருந்து இன்னும் ஒருவரிடமிருந்து, ஒரு படைப்பிடமிருந்து இன்னுமொரு படைப்பின் பக்கம் ஒன்றை பரிமாற்றம் செய்வதற்கும் சக்தி பெற முடியாது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எதைகளை நம்பி வணங்கி கொண்டிருந்தீர்கள், அவர்கள் அழையுங்கள், அவர்களால் உங்களுடைய எந்த கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்ய முடியாது, அவர்களுக்கு எதையும் மாற்றி அமைக்க முடியாது. இஸ்ரா 56 வசனம். எனவே பிறருக்கு உதவி செய்ய முடியாது, தங்களுக்கு தாங்களே உதவி செய்ய முடியாது. நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவற்றை வணங்குகிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, அவர்களுக்கு தாங்களாகவே தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் முடியாது. 697 வசனம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை தவிர்த்து ஏனைய வணங்கப்படக்கூடியவைகளை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்ற பொழுது தண்டனையிலிருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது, பாதுகாக்க முடியாது. எனவே அவர்களை விட்டும், அவர்கள் அல்லாஹ்வை விட்டு ஏனையவைகளை எதையெல்லாம் வணங்கினார்களோ அவைகளால் எந்த பயனையும் அளிக்க முடியாது. அதே போன்று எந்த ஆபத்தை விட்டும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது, பாதுகாக்க முடியாது.
அல்லாஹ்வுடைய கட்டளை அவர் வந்த பொழுது. எனவே அவர்களுக்கு இன்னும் இன்னும் அழிவை நாசத்தை தான் அது உண்டு பண்ணுகின்றன. ஹூத் 101 வசனம். அதே போன்று முழு விக்கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தாலும், அல்லாஹ் தவிர்த்து வணங்கப்படக்கூடிய எல்லாமே ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட, ஒரு கொசுவை கூட உருவாக்க படைக்க முடியாது. எனவே அப்படியான ஒரு அற்பமான ஒரு சாதாரண படைப்பு அதை கூட அவர்களால் உருவாக்க முடியாது. அதே போன்று ஏதாவது ஒரு சிறிய ஒரு உணவு பதார்த்தத்தை கூட படைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அது வணங்கப்படக்கூடிய எல்லாமே பலகீனமானவர்கள். ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள், ஷிர்க் எது வைக்கப்படுகிறதோ எல்லாமே பலகீனமானது. ஹஜ் 73 வசனம். எனவே இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த உதாரணம் இருக்கிறது, இந்த கொசுவை கூட ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்ற உதாரணம் தான் குர்ஆனில் அல்லாஹ் இறக்கிய ஷிர்கை அசத்தியம் பொய் என்று நிரூபிப்பதற்கு அல்லாஹ் காட்டக்கூடிய மிக உயர்ந்த ஒரு கருத்தால மிக்க உதாரணம். எனவே ஏனைய வணங்கப்படக்கூடியவைகள் எல்லாம் அல்லாஹ்வை தவிர எந்த விதமான மக்களுக்கு கஷ்டத்தை நீக்கி வைக்க முடியாது, தேவைகள் நிறைவேற்ற முடியாது. அவைகளின் பக்கம் எப்பொழுதும் மிக பலகீனமான ஒரு கூடுதான், வீடுதான் சிலந்தி வலை. அதற்கு ஒப்பிடுகிறான் அல்லாஹ். குஃப்ர் ஷிர்க் அந்த இணை வைக்கக்கூடிய விடயங்களை சிலந்தி வலைக்கு ஒப்பிடுகிறான். மிக பலகீனமானவை, பாதுகாக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வை விட்டு எவற்றையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவற்றுக்கும் சீ என்ற அருவருப்போடு அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு தூரம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் புத்திசாலிகளாக நடக்கக்கூடாதா, சிந்திக்கக்கூடாதா, உங்களுக்கு பகுத்தறிவில்லையா என்று கேட்கிறார்கள். அம்பியா 67 வசனம். அதே போன்று செத்தவைகளை பொதுவாக உயிரற்ற, அதாவது மரணித்தவர்கள், அதே போன்று நல்லடியார்கள், அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் நேரடியாக அவர்களிடம் போய் நாங்கள் கேட்டு அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு மத்தியிலே ஒரு உஷா துணையாக அவர்களை நாங்கள் ஆக்காமல் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் வணங்குகிறார்களோ அவைகள் எந்த தீங்கையும் அளிக்க முடியாது, எந்த பிரயோசனம் அளிக்க முடியாது. எனவே இவைகள் வணங்கிவிட்டு ஷிர்க் வைக்கக்கூடிய சொல்கிறார்கள். இவைகள் எல்லாம் இந்த விக்கிரக இந்த ஆராதனை புரியக்கூடிய சொல்கிறார்கள். இவைகள் நமக்கு அல்லாஹ்வுக்கு இடையிலே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு அவனை சிபாரிசு செய்யும் மன்றாடும் என்று அப்படி இல்லை என்று அல்லாஹ் அதை மறுக்கிறான். யூனுஸ் 18 வசனம். அதே போன்று அதுக்கு நேர் மாற்றமான நோக்கம்தான் கிடைக்கும், நிறைவேறும். அதாவது அல்லாதவற்றை விக்கிரகங்களாக கடவுள்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அது கண்ணியமாக அமையப் போவதில்லை, பக்கபலமாக அமையப் போவதில்லை. மாறாக எப்பொழுதுமே அவைகளுடைய தன்னை வணங்கியதை கூட அவர்கள் நிராகரிப்பார்கள். அவர்களுக்கு எதிராக மாறிவிடுவார்கள். இவர்கள் எங்களை வணங்க நாங்கள் சொல்லவும் இல்லை, எங்களை வணங்கவும் இல்லை, வணங்குவதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்று எதிராக மாறுவார்கள். மரியம் 81 82 சொன்னோம். அதே போன்று கைசெல்லப்பட்டவராக மாறுவார். அப்படியான வணக்கங்கள் புரிந்தவர் இழிவடையவராக மாறுவார், நஷ்டமடைந்தவராக மாறிவிட கைவிடப்பட்டு விடுவார் உதவியாளர் இல்லாமல். எனவே அல்லாஹ்வோடு எந்த கடவுளை விக்கிரகங்களை நீங்கள் இணையாக்க வேண்டாம். நீங்கள் கேவலமாகவும் மிக ஒதுக்கப்பட்டவராகவும் நீங்கள் அப்படியே இருந்து விடுவீர்கள். இஸ்ரா 22 வசனம். இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் எப்பொழுது ஒரு படைப்பினத்தையோ அல்லது அல்லாத ஏனையவற்றை நம்பிக்கை கொள்வாரோ அவருடைய எண்ணம் பிழைத்துவிடும், அவர் நஷ்டவாளியாகி விடுவார். எனவே வானத்திலிருந்து கீழே விழுந்தவர் போன்றும், பறவைகள் அவரை சொண்டுகளை கொத்தக்கூடிய நபர் போன்றும் மாறிவிடுவார். காற்றுக்கு அடிபடக்கூடியவராக அழிவு நாசத்தின் பக்கம் செல்லக்கூடிய மாறி விடுவார். எனவே அல்லாஹ்வுக்கு யார் இணை வைப்பாரோ அவர் வானத்திலிருந்து விழுந்தவர் போன்றும், பறவைகள் அவரை கொத்தி தின்னுவது போன்றும், காற்றுகள் அங்குமிங்கு அவரை அடித்து சிதறடிப்பது போன்றும், தூரமான தொலைவிடங்களுக்கு காற்றுகள் அடித்து செல்வது போன்றும் ஒரு பாரமற்றவராக, ஒரு பயனற்றவராக மாறிவிடுவார், உதவாக்கரையாக மாறிவிடுவார். ஹஜ் 31 வசனம். அதே போன்று முஷ்ரிக்கீங்களுக்கு மௌத்து வந்தால் மலக்குமார்கள் கேட்பார்கள், நீங்கள் வணங்கி கொண்டிருந்த உங்களால் வணங்கப்பட்ட விக்கிரகங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டால் அவர் லல்லு அண்ணா, எங்களை விட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள், நீங்கி விட்டார்கள், ஒதுங்கி விட்டார்கள் என்று சொல்வார்கள். 37 வசனம். எங்களை விட்டு கைவிட்டு போய்விட்டார்கள், எனக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை, அவர்கள் எங்களுக்கு எந்த நலவும் கிடையாது என்று சொல்வார்கள். சக்கராத்திலே கியாமத்தினால் உண்டாகிவிட்டால் அல்லாஹ் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பான், மனிதர்கள் ஒன்று சேர்ப்பான். சொல்வார், யார் யார் எதை வணங்கினார்களோ அதை பின்துயர்ந்து செல்லுங்கள். எனவே யார் யார் சூரியனை வணங்க சூரியனை பின்துயர்ந்து சொல்வார், சந்திரனை வணங்கி சந்திரனை பின்துயர்ந்து சொல்வார். எதை ஏனைய விக்கிரகங்கள் அதன் ஷைத்தான்களை வணங்கினார்களோ அவர்களை பின்துயர்ந்து சொல்வார். அவருடைய நன்மைகளை எடுக்க முடியாது. புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே பொதுவாக ஒரு வணக்கசாலிக்கும் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய ஏனைய விடயங்கள் மத்தியில் ஒரு பகைதான் ஏற்படும். அது பகையாக மாறும். மக்களெல்லாம் ஒன்று திரட்டப்பட்டால், குர்ஆன் ஆயத் ஒன்று திரட்டப்பட்டால் இவர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். அவர்கள் தங்களை இவர்கள் வணங்கியதை மறுத்து விடுவார்கள். அஹ்காப் 6 வசனம். எனவே வணங்கப்பட்ட இணை வைக்கப்பட்ட அனைத்தும் இணை வைப்பாளர்களை விட்டும் நீங்கிவிடும். யாரை இவர்கள் பின்பற்றி யாரை இவர்கள் வணங்கினார்களோ வணங்கப்பட்டவர்கள் வணங்கியவர்களை விட்டும் நிரபராதி ஆகிவிடுவார்கள், ஒதுங்கி விடுவார்கள். பக்ரா 166. எனவே ஷைத்தான்
ஷிர்க்குக்கு தோண்டினானே, இணை வைக்க தோண்டினானே, அந்த ஷைத்தானே அப்படியே நழுகி விடுவான், அதிலிருந்து ஒதுங்கி விடுவான். ஷைத்தான் சொல்லுவான், விடயங்களை தான் தீர்ப்பளிக்கப்பட்ட பொழுது நிச்சயமாக நான் அல்லாஹ்வும் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை அளித்தான், நானும் சில பொய்யான வாக்குறுதிகளை அளித்தேன் என்றால் நீங்கள் உங்களுக்கு வாக்குறுதிக்கு மாறு செய்தேன், நான் அளித்த வாக்குறுதிக்கு மாறு செய்தேன் என்றாலும் எனக்கு எந்த அதிகாரம் உங்கள் மீது இருக்கவில்லை. நான் உங்களை அழைத்தேன், நீங்கள் பதிலளித்தீர்கள், அவ்வளவுதான். நான் உங்களை தோண்டினேன், நீங்கள் பதிலளித்தீர்கள். எனவே என்னை நீங்கள் பழித்துக் கொள்ளாமல் உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் 22 வரைக்கும் ஷைத்தான் கூட ஒதுங்கி விடுவான் மறுமையிலே. எனவே நரகத்திலே அவர்கள் நிறுத்தப்பட்டால், நரகத்து விளிம்பில் நிறுத்தப்பட்டால் மீண்டும் கை செய்யப்படுவார்கள். அதாவது நரகத்திலே அவர்கள் நரக விளிம்பிலே அவர்கள் நிறுத்தப்பட்டால் நீங்கள் பார்த்தீர்கள் என்ற நிலைமை சொல்வார்கள், நாங்கள் மீண்டும் அனுப்பப்படக்கூடாதா, நாங்கள் இறைவனுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்காமல் உண்மைப்படுத்தி வாழ வேண்டுமே, நாங்கள் மோமின்களிலே மாற வேண்டுமே என்று கை செய்யப்படுவார்கள். நரகத்துக்கென்று சித்தப்படுத்தப்பட்டு நரகவாசல் அவர்கள் வைக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட பொழுது இப்படி சொல்வார்கள், நாங்கள் மீண்டும் உலகத்துக்கு போக வேண்டும், அல்லாஹ்வை உண்மையாக ஈமான் கொள்ள வேண்டும், நிராகரிக்கக்கூடாது, ஷிர்கு குஃப்ரில் ஈடுபடக்கூடாது, அப்படி ஒரு சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்காதா என்று அவர்கள் மேலெண்ணம் வைப்பார்கள். அன்னாம் 27 வசனம். முஸ்லீம்களை பொதுவாக ஏகத்துவம், அந்த இறை தெய்வீகம் என்பது உறுதியான ஒன்று. அதே ஒரு மலக்கு தான் ஒரு இறைவன் வாதிட முடியாது, அது மலக்குத்தான் வாதிட்டால் நரகம். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யாராவது ஒருவர் நான் தான் கடவுள், நான் தான் தெய்வம் என்று, அல்லாஹ்வை தவிர நான் தான் தெய்வம் என்று யார் சொல்வானோ அவனை நாங்கள் அவருக்கு கூலியாக நரகத்தை தான் கொடுப்போம், அவருக்கு நரகத்தில் வீழ்த்துவோம். அம்பியா 29 வசனம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் செய்ய மாட்டார்கள் என்றால் அந்த அளவு ஷிர்க் பொல்லாதது. உங்களுக்கு உண்மையிலே வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் இறை செய்தி வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விடயம்? நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல் அழிந்துவிடும், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர்கள் என்ற விடயம். 65 ஜுமர். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் தூதுவர்கள் யாரையும் தனக்கு வணக்கம் புரியுமாறு ஏவவில்லை, அல்லாஹ்வை தான் வணங்க சொன்னார்கள். எனவே எந்த மனிதருக்கும் அல்லாஹ் அவருக்கு வேதத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நபித்துவத்தை கொடுத்தால் அவர் மக்களை நோக்கி என்னை நீங்கள் வணங்குங்கள், என்னுடைய வணக்கசாலிகளாக மாறுங்கள் என்று சொல்ல முடியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வைக்க வேண்டும். ஆல் இம்ரான் 79. அதே போன்று அல்லாஹ் அல்லாதவற்றை யார் வணங்குவாரோ அல்லது வணங்கப்பட்டாரோ அவர் தான் வணங்கப்படுவதை அவர் திருத்திக் கொள்கிறார், அதை மறுக்கவில்லை, தடுக்கவில்லை, அல்லது மக்களை தன்னை வணங்குமாறு அழைக்கிறார். அப்படியானவர்கள் நரகம்தான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையெல்லாம் வணங்கினீர்களோ எல்லாருமே நரகத்துடைய எரிகொல்லிகள், எல்லாமே நரகத்துக்கு கூட்டமாக செல்லக்கூடிய தொகுதியினர் தான். நீங்கள் அந்த நரகத்துக்குத்தான் உரித்தானவர்கள், நரகத்திலே நுழைவீர்கள். அம்பியா 98 வசனம். எனவே அல்லாஹ்வை தவிர ஏனையவர்கள் வணங்குவதற்கிறது அது மடத்தனத்தை மையமாக வைத்து அமையக்கூடியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடம் கேட்டார்கள், எங்களுக்கும் அவர்களுக்கு வெளிரங்கத்திலே உருவமுள்ள தெய்வங்கள் கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் உருவமுள்ள ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்களே என்று கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படி கேட்டவர்களை பார்த்து கூட்டத்துக்கு, நீங்கள் ஒரு மடக்கூட்டம் என்றார்கள், நீங்கள் மௌட்டிகர்கள். 638 வசனம். அதே போன்று அவர்களை அல்லாஹ்வுடன் சேர்த்து ஏனையவைகளை வணக்கம் புரிவர்களுக்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுக்கு எந்த அறிவு ஞானங்களும் கிடையாது அப்படி வணங்குவதற்கு. நஜ்ம் 28 வசனம். எனவே வெறும் குருட்டுத்தனமான பின்பற்றுதல், கண்மூடித்தனமான வழிமுறைகளை பின்பற்றுவது. நீங்கள் அவர்களை அழைத்தால் அவர்கள் உங்களுடைய அழைப்புக்கு செவிமடுக்கிறார்களா, அல்லது அவர்கள் உங்களுக்கு ஏதாவது பயனளிக்கிறார்களா, அல்லது ஏதாவது இடர் விளைவிக்கிறார்களா, ஆபத்தை ஏற்படுத்துகிறார்களா? எதுவும் முடியாது. எனவே அப்படி சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்களாம், நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை அப்படி செய்ய கண்டோம், நாங்களும் அவர்கள் போன்று செய்கிறோம். குருட்டுத்தனமான பின்பற்றுதல். ஷுஆரா 72, 73, 74 வசனங்கள். எனவே உண்மையிலே தங்களுடைய இபாதத் அசத்தியமானது, பொய்யானது நம்பிக்கை இருப்பதனால்தான் ஆபத்து வரும்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குகிறார்கள், அல்லாஹ்வின் பக்கம் தான் ஒதுங்குகிறார்கள். அவர்கள் கடல் மார்க்கமாக கப்பலிலே பிரயாணம் செய்தால் மன தூய்மையோடு அல்லாஹ்வை மாத்திரம் அவர்கள் வணங்குவார்கள், அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள். அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டால், தரைக்கு வந்து விட்டால் ஷிர்க் வைப்பார்கள், இணை வைப்பார்கள். எனவே கடலிலே செல்கின்ற பொழுது ஆபத்துகள் நேருகின்ற பொழுது அல்லாஹ், கரைக்கு வந்த பொழுது ஷிர்க். அன்கபூத் 65வது வசனம். முதலாவது குத்பா இறுதி கட்டத்திலே இறுதியாக ஒரு ஆயத்தை ஓதி முடிக்கிறார்கள் துஆவோடு. மூமின் எப்பொழுதுமே ரகசியம் சந்தோஷம், சந்தோஷமான துன்பமான, இன்பம் துன்பம், சாதகம் பாதகம் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவார் என்று சொல்லிவிட்டு, அது நிச்சயமாக அல்லாஹ் உண்மையான இறைவன் அவன்தான். அல்லாஹ்வை தவிர எவற்றையெல்லாம் இவர்கள் வணங்குகிறார்கள் அதெல்லாம் பொய், அசத்தியம். நிச்சயமாக அல்லாஹ் உயர்ந்தவன், கண்ணியமானவன். லுக்மான் 30வது வசனம் ஓதி பரக்கத்துக்கு அதுவாத்தி இஸ்திக்பாரோடு முதலாவது குத்பா எடுத்து விட்டு 2 குத்பா 5 ஸலவாத்
தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் முஸ்லீம்களை பொதுவாக இபாதத் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணங்க வேண்டும். ஏனைய படைப்பினங்களுக்கு வணக்கம் புரிய முடியாது. அது எவ்வளோ பெரிய படைப்பாக இருந்தாலும் அவற்றை வணங்க முடியாது. எனவே சூரியனை வணங்க வேண்டாம், சந்திரனை வணங்க வேண்டாம். நீங்கள் அல்லாவை மாத்திரம் வணங்குங்கள். அந்த அல்லாஹ் தான் சூரிய சந்திரனை படைத்தவன். சூரிய சந்திரனை படைத்தானே, அவற்றை கோள்களை படைத்தானே, அவனை அந்த அல்லாவை வணங்குங்கள். நீங்கள் உண்மையாக அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபஸ்ட் பற்றி வசனம். அதே போன்று யாரும் எந்த பிரயோசனம் அளிக்க முடியாது, தீங்கை விட்டு பாதுகாக்க முடியாது. அது இப்போ எவ்வளவுதான் அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துவராக இருந்தாலும் சரி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எந்த தீங்கையோ எந்த நேர்வழியோ காட்டுவதற்கு எனக்கு சொந்த உரிமை கிடையாது, ஆற்றல் கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். ஜின் 21 வசனம். புத்திசாலி எப்பொழுதும் எந்த படைப்பினத்தையும் வணங்க மாட்டான், அழைக்க மாட்டான். சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு, நிச்சயமாக அல்லாஹ்வை அழைக்கிறீர்களே, வணங்குகிறீர்களே, அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள். எனவே நீங்கள் அவர்களை அழைத்து பிரார்த்தித்து பாருங்களே, அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறார்கள் என்று. முடியுமாக இருந்தால் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கட்டுமே, பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளட்டுமே, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் குதர்க்கமாக கேட்கிறார். ஆராப் 194. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம்தான் துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், கஷ்டங்களை போக்கக்கூடியவன், மேலெண்ணங்களை ஊர்ஜிதம் செய்யக்கூடியவன், நிறைவேற்றக்கூடியவன். அவனுக்கு தான் உண்மையான பிரச்சாரம், அழைப்பு, பிரார்த்தனை சொந்தம். அவனைத்தான் அழைக்க வேண்டும். அவன் அல்லாமல் நீங்கள் வேறு எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ உங்களுக்கு அவர்களால் எந்த ஒரு விடயத்துக்கும் பதிலளிக்க முடியாது. அர்-ராத் 14வது வசனத்தை ஓதி ஸலவாத்து சொல்லி ஸலவாத் சொல்லுமாறு தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோட ஹத்தீப் அப்துல் முஹ்சின் காசிம் ஹபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.